பார்ட்னர்ஸ்க்கான பிரைவசி அப்படிங்கறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் நிறைய சண்டைகள் வர்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஸோட பிரைவசியில இன்டர்ஃபியர் பண்றதுதான். இன்னைக்கும் நிறைய பேருக்கு பார்ட்னர்ஸ்க்கான பிரைவசினா என்ன அப்படிங்கறதே தெரியாது. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ 2 பேர் ஒர்க் போறாங்க அப்படின்னா 2 பேரோட போனும் 2 பேருடைய பாஸ்வேர்டும் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பார்ட்னர் யாருக்கெல்லாம் போன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறத வழக்கமா வச்சிருக்காங்க. அண்ட் பார்ட்னருடைய நெட் பேங்கிங், பார்ட்னருடைய ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாமே அவங்க வாங்கி வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, எப்ப செலவு பண்றாங்க, எது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையிலயும் இருக்காங்க. அதுதான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் 2 பேருக்குமே அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா இருக்கலாம். எல்லார் வீட்லயும் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஆனா அந்த டிரான்ஸ்பரன்சில கூட 90% டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும், மீதி 10% நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பார்ட்னர் 100% டிரான்ஸ்பரண்டா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கம்மி பண்ணாலே கல்யாணத்துல அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஈவன் ரிலேஷன்ஷிப்ல கூட 90% டிரான்ஸ்பரண்டா இருங்க. அந்த 10% கூட நான் என் பார்ட்னருக்கு இது தெரியாம பண்ணுவேன் அப்படிங்கிற தாட்டுக்காக அந்த பிரைவசி நம்ம சொல்லல. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணக்கூடிய சூழல் உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்களா அப்படிங்கறதையும் பார்க்கணும். அப்போ இந்த 90% டிரான்ஸ்பரண்டா இருக்கும், மீதி 10% அது அவங்களுடைய பிரைவசியா இருக்கலாம். அது நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அவங்களுடைய நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுடைய போன்ல போய் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் நீ எடுத்து பேசிருக்க அப்படின்னு கேள்வி கேட்காம இருக்கலாம். இன்னைக்கும் நிறைய சக்சஸ்ஃபுல் கப்பல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்னருக்குமே எந்த அளவுக்கு பிரைவசி அவங்க மெயின்டைன் பண்றாங்களோ அந்த கப்பல் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல இருந்திருக்காங்க. பட் இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம பார்ட்னர் தான் நம்ம கிட்ட பிரைவசி ஸ்பேஸ்லாம் நிறைய கொடுத்திருக்காங்களே, அதை மிஸ்யூஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இருக்கிற 90% டிரான்ஸ்பரன்சியும் உங்களால அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகவே முடியாது. சோ உங்களுடைய பார்ட்னரோட நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியும் வேணும், அதே சமயம் ஒரு 10% பிரைவேட் ஸ்பேஸும் அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்.